ஓவர் திங்கிங். நமக்கு எல்லாருக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். நீங்க கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு உங்க அம்மா ஒரு 3 ஜாமான் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதானே, இந்த 3 ஜாமான் தானேன்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போவோம். ஆனா கடைக்கு போய் ஜாமான் வாங்க ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா கரெக்டா ஏதாவது ஒரு ஜாமான் மறந்துடும். சொல்லிவிட்டதே 3 ஜாமான் தான். அந்த 3ல ஒரு ஜாமான் நம்ம மறந்துட்டு அப்படியே பதக்க நின்றுகிட்டு இருப்போம். திரும்ப வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்கும் போது அடைச்ச கருவேப்பிலையோ அடைச்ச முட்டையை சொன்னீங்க, நான் மறந்துட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய சிந்தனைகளை எழுத்துக்களா நம்ம எழுதுறது மூலமா அதுக்கு ஒரு உருவத்தை நம்ம கொடுத்து நம்மளோட சிந்தனைகளை நேரெதிரில் நிற்க வச்சு நம்ம பார்க்கறதுக்கு சமம். இது மூலமா உங்களுடைய சிந்தனைகளை நீங்க சீர்படுத்த முடியும். சிந்தனைகள் சீர்படுத்தப்பட்டா மட்டும்தான் செயல்பாடுகளை வெற்றிக்கானதா நம்மளால மாற்ற முடியும். ஸோ ஓவர் திங்கிங்க்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பேனாவையும் பேப்பரையும் எடுத்துட்டு என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அதை உங்க கைப்பட எழுதிட்டீங்க அப்படின்னா எது ஹை ப்ரியாரிட்டி, எது லோ ப்ரியாரிட்டி, எதுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு, எதுக்கு கம்மியான வெயிட்டேஜ் இருக்கு, எதை இப்ப செய்யணும், எதை அப்புறம் செய்யணும், எதை நாம செய்யணும், எதை மற்றவங்களை வச்சு செய்யணும்னு நம்மளோட ஒர்க்கை நம்ம ரொம்ப சூப்பரா அழகா ப்ரியாரிட்டைஸ் நம்மளால பண்ண முடியும்.